Hi friends, welcome to Tina Chan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு bridal design பார்க்கலாம் friends. அது ஒரே ஸ்டெப்பில் பார்க்கலாம். 7 layers of thread எடுத்திருக்கேன் friends. கிளாத்தில் லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுக்கலாம் friends. போட்டு இப்போ 5 chain 1 2 3 4 5 chain போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 5 சிங்கிள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு லாக் பண்ணோமே அதோடு சேர்த்து 5 வரணும். இப்போ 2 ஆச்சு, 3 4 5 சிங்கிள் crochet போட்டு இப்போ ஒரு பிக் சைஸ் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் பீட் அதை எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த சிங்கிள் க்ரோஷெட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு கிளாத்தை ஸ்ட்ரெயிட்டாக டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு 2 செயின் அப்புறம் டபுள் க்ரோஷெட். இந்த 5 செயின் கேப்பில் எத்தனை டபுள் க்ரோஷெட் பிடிக்குதோ அத்தனை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஆச்சுங்க, 3 4 5 6 7 8 9 10 11 டபுள் க்ரோஷெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 11 டபுள் க்ரோஷெட் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போது கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு நான் 3 mm பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் இருக்கு இல்லைங்களா, அங்கேயே ஒரு லாக் போட்டுக்கலாம். போட்டு பக்கத்தில் ஒரு லாக். அப்புறம் நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஒரு லாக், பீட் போட்டு ஒரு லாக், பீட் இல்லாமல் ஒரு லாக். இப்போ பீட் போட்டு ஒரு லாக். இப்போ பீட் இல்லாமல் ஒரு லாக். இதே போல் 6 பீட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பீட் போட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். அப்புறம் பீட் இல்லாமல் ஒரு லாக். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பீட் போட்டு அந்த 2 செயின் போட்டு இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த செயினில் வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ 6 பீட் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு இந்த
ஃபஸ்ட்டு பீடு விட்டு கேப் இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேப்பில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு 2 செயின் போட்டு இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு, அந்த 2 செயினில் வந்து நம்ம 4 டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும். 2 3 4 டபுள் க்ரோஷெட் போட்டு நெக்ஸ்ட் பீடை விட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு லாக் போட்டு 2 செயின் போட்டு இந்த கேப்பில் வந்து பீடு கீழே கேப் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம 4 டபுள் க்ரோஷெட் போடணும். 1 2 3 4 டபுள் க்ரோஷெட் போட்டு நெக்ஸ்ட்டு பீடை விட்டுட்டு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு லாக். இப்போ 2 செயின் போட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம 4 சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஆச்சுங்க. இப்போ 4 டபுள் க்ரோஷெட் போட்டு நெக்ஸ்ட் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ 2 செயின், இப்போ 2 டபுள் க்ரோஷெட், 4 டபுள் க்ரோஷெட். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 பெட்டல் முடிச்சுட்டாங்க. 6th பெட்டலுக்கு வந்து இங்கே லாஸ்ட்டாக இங்கே கேப் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இப்போ 2 செயின் போட்டு அதே போல் 4 டபுள் க்ரோஷெட் இந்த பீடு கீழே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 அந்தோ இங்கே எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இங்கே லாக் பண்ணிக்கலாம். இப்படி வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து 5 செயின், 1 2 3 4 5 செயின் போட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 5 சிங்கிள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஒரு பிக் பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 5 செயின், 1 2 3 4 5 செயின் எடுத்து லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கிள் க்ரோஷெட்டில் வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு ரைட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு 2 செயின், இப்போது 11 டபுள் க்ரோஷெட் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 5 செயின் கேப்பில் வந்து குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆயிடுச்சு. டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 500 to 550 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.